ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஜீன் பேண்ட்லாம் வாங்கி போடுவோம் இல்லையா? ஜீன் பேண்ட் மட்டும் இல்லாமல் நார்மல் பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஜிப் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த ஜிப்பு லூஸ் ஆகி அடிக்கடி இது ஓப்பன் ஆயிருங்க. நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க. இந்த ரப்பர் பேண்டை ஒன்று சேர்த்து வச்சுட்டு இந்த ஜிப்பில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் பாருங்கள். அந்த ஓட்டைக்குள்ளே இந்த ரப்பர் பேண்டை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிப்போட சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கங்க. இழுத்துட்டு இந்த ரெண்டு சைடில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற பட்டன் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிப்பு கலரவே செய்யாதுங்க. நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்கும். நம்மளாக இதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அது ஓப்பன் ஆகவே செய்யாது. ஸோ நமக்கும் சேஃபாக இருக்குங்க. ஜிப்புலாம் லூஸாக இருக்கிற பேண்ட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடி அல்லது ரூமில் இருக்கிற கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உப்புக்கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். முக்கியமாக பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடிலாம் அதிகமாக உப்புக்கரை படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா வேஸ்லின் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த வேஸ்லினை வச்சு நம்ம நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். இந்த வேஸ்லினில் இது போல் கையில் கொஞ்சமாக எடுத்து இது போல் நம்ம அந்த கண்ணாடியில் சுற்றி எல்லா பக்கமும் இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு விட்டுறலாங்க. இது போல் நீங்கள் சுற்றி டாட் டாட்டாக வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி நீங்கள் அந்த வேஸ்லின் டாட் டாட்டாக வச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. சுற்றி எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி இருந்ததுக்கும் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அந்த உப்புக்கரை எல்லாமே நீங்கிடும். நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடியை க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க, புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி லெதர் பர்ஸு லெதர் பேக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அது பார்த்திங்கன்னா நாளாக ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில். அது மட்டும் இல்லாமல் ஜிப்பு சரியாக க்ளோஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக சரி பண்ணிடலாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட வீட்லேயும் வேஸ்லின் வச்சுருப்போம் இல்லையா? இந்த வேஸ்லினை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பர்ஸுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வச்சிடலாம். வச்சுட்டு இந்த வேஸ்லினை லைட்டாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி ஜிப்பில் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜிப்பில் சுற்றி நல்லா தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா ஜிப்பு நல்லா ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகுங்க. ஜிப்பு சரியாக க்ளோஸ் ஆக மாட்டுக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணலாம், நல்லா க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஜிப்பில் சுற்றி நம்ம வேஸ்லின் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேஸ்லின் எடுத்து இந்த மாதிரி பர்ஸுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வச்சிடலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பர்ஸை சுற்றி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பர்ஸை சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா பர்ஸு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பர்ஸு எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க.
நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கதவுலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த உப்புக்கரை வந்து படியவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் வந்து மரக்கதவு இருந்துச்சுன்னா அதுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு துணி அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அதில் வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெயை தொட்டு நம்ம வந்து சுற்றி அந்த கதவு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுறப்ப அதில் இருக்கிற உப்புக்கரை எல்லாமே ஈஸியாக நீங்கிடுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கதவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிங்கனாலே போதுங்க. நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குன்னு. உங்கள் வீட்டில் மரக்கதவு இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். உப்புக்கரையும் படியாதுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் வந்து அடங்கியிருக்குங்க. விட்டமின் சி, நயாசின், மெக்னீசியம், கால்சியம்னு நிறையா சத்துக்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து இந்த பீட்ரூட்டில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து 2 போல் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு வந்து பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இது கூடவே நம்ம வந்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுங்க. நல்லா கண்ணாடியாக வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடியாக வதங்கினதும் காரத்துக்கு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாயை நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. அப்போ தான் காரம் நல்லா இறங்குங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப பிடிச்ச மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதில் நம்ம பீட்ரூட் சேர்க்கணும். நான் வந்து 2 பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. சில பேர் வந்து பீட்ரூட் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவி எடுத்து நம்ம செய்யும்போது இனிமேல் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இது போல் நல்லா துருவி எடுத்து சேர்த்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து இதை வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி வந்து இது போல் கையில் எடுத்து தெளித்து விடுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு அடுப்பு நல்லா மிதமான தீயில வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்குங்க. அப்படியே நம்ம வந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோன்னா அடி பிடிச்சிரும். அதனால 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுருங்க. இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது கடைசியாக இதில் நம்ம துருவின தேங்காய் சேர்க்க போகிறோம். 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கடைசியாக நம்ம வந்து தூவி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சுவையாக இருக்குங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பீட்ரூட்டில் நீங்கள் பொரியலாவது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அயன், பொட்டாசியம், ஃபைபர்,
கால்சியம்னு நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.